மக்களே நாளைக்கு பார்த்தீங்கன்னா காமராஜரோட பிறந்த நாள். நிறைய பேர் முட்டாய் கொடுக்கறது, ஸ்வீட் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லேயே நிறுத்திடுவாங்க. அதையும் தாண்டி நம்ம ஊர் கன்னியாகுமரியில் உள்ள ஒருத்தர் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடி செல்வகுமார் சார் தான். அவங்க வந்து நல்லூரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு கலையரங்கம் வந்து நாளைக்கு அவங்க வந்து கட்டி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்கக்கிட்டே கேட்கலாம். சார் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஏழைகளுக்கு உதவி இருக்கீங்க, அப்புறமா கன்னியாகுமரியிலேயும் நிறைய ஸ்கூல்களுக்கு இந்த வகுப்பறை இதெல்லாம் இது பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அரசு பள்ளிகளுக்கு வந்து அங்கே தான் ஏழை எளிய மக்கள் படிக்கிறாங்க. அங்கேருந்து தான் பெரிய பெரிய கல்விமான்கள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தேர்வாயிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் கலையரங்கங்கள் இல்லாமல் இருக்குது. கலையரங்குகள் மூலம் அவங்க திறமையை இளைஞர்களுடைய திறமையை வளர்க்கணும், அந்த மாணவர்களுடைய ஏக்கத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக தான் கலையரங்குகள் நிறைய இடத்துல வாரியூர், லீவுபுரம், ஆரோக்கியபுரம், கோவளம், இப்படி பல இடங்களில் நான் கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். இது வந்து கலையரங்கம் மட்டும் இல்லாமல் கலையரங்கத்தோட கூட வகுப்பறைகள், எனக்கு மாணவர்கள் அதிகமாக இருக்கனால வகுப்பறையை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நாளைக்கு 4 மணிக்கு ஓப்பன் பண்ண போறீங்களா? நாளைக்கு 4 மணிக்கு ஓப்பன். கங்க்ராச்சுலேஷன். கன்னியாகுமரியில் நீங்கள் வந்து பெரிய ஆளாக வரணும். சரியா சார்? ஓகே, நன்றி.